பெர்த்ல ஒரு ஹிஸ்டாரிக் வின்னை பெற்ற இந்தியன் டீம்னால அவங்களோட மொமெண்டத்தை கண்டினியூ பண்ணி செகண்ட் டெஸ்ட்ல வின் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்தியா vs ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பார்டர் கவாஸ்கர் சீரிஸோட செகண்ட் மேட்ச் ஒரு பிங்க் பால் டெஸ்டா தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பாத்தீங்கன்னா அடிலைட்ல நடக்க போகுது. அடிலைட்ல ஒரு பிங்க் பால் டெஸ்ட் ஆஸ்திரேலியா தோத்ததே இல்ல. சோ கண்டிப்பா இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாதான் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை இன் அடிலைட் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியும். அண்ட் ஆல்சோ போன தடவை நம்ம பிங்க் பால் டெஸ்ட் இன் ஆஸ்திரேலியா விளையாடும் போது ஒரு 36 ரன்ஸ் கால் அவுட் ஆனோம். ஸோ கண்டிப்பாக அந்த மெமரிஸ்லாம் ஃபர்கட் பண்ணிட்டு இந்தியன் டீம் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் ஒரு நல்ல மொமெண்டத்தில் இருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணி ஆடினாலே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ஆல்சோ இந்தியன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருக்குது. ஜஸ்பிரித் பும்ராவாக இருக்கட்டும், முகமது சிராஜாக இருக்கட்டும், இல்லைனா ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிரைம் மினிஸ்டர் 11 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெட்லியா இருப்பாங்க இந்த பிங்க் பால் டெஸ்ட்ல. அண்ட் ஆல்சோ நிதிஷ்குமார் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலிங் போடுறாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு வலு சேர்ப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பின்னர் ஆடணும், கண்டிப்பா அது வாஷிங்டன் சுந்தரா தான் இருக்கும். பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் கொடுத்த ஒரு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாரு. பட் எங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அஸ்வின் இந்த டெஸ்ட்ல ஆடினா கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார் அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் சுப்மன் கில்லா இருக்கட்டும், இல்லைன்னா ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், டீம்ல திரும்பி ரீயூனைட் ஆறாங்க. ஸோ கண்டிப்பா பேட்டிங் அதன் மூலியமா வலு சேரும். ஸோ கண்டிப்பா அஸ்வின் ஆடுறது மூலியமா ஒரு நல்ல ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அஸ்வினுக்கு பார்த்தீங்கன்னா போன தடவை இதே கிரவுண்ட்ல பிங்க் பால் டெஸ்ட் ஆடும்போது ஒரு நல்ல சக்சஸ் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அஸ்வின் ஆட வைக்கலாம். பட் கண்டிப்பா அவங்க வாஷிங்டன் சுந்தரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது பரவலா சொல்லப்பட்டு வருது. அண்ட் இந்தியன் டீமோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா திரும்பியும் பிளேயிங் 11ல இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதன் மூலியமா தேவ்டோட் படிக்கல் மற்றும் துருவ் ஜுரல் பிளேயிங் 11ல இருந்து ஒமிட் செய்யப்படுவாங்க. அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடுவாரா இல்ல மிடில் ஆர்டர் ஆடுவாரா அப்படின்ற கேள்வி ஃபேன்ஸ் இடையே பாத்தீங்கன்னா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர்ல ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் கேஎல் ராகுல் மற்றும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை இந்தியன் டீம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பா ரோஹித் சர்மா அட் நம்பர் 5 நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. இந்தியன் டீமோட பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. விராட் கோலியா இருக்கட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், கேஎல் ராகுலா இருக்கட்டும், இல்லைனா ரிஷப் பந்தா இருக்கட்டும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிதிஷ்குமார் ரெட்டி பாத்தீங்கன்னா இந்த 30-40 அடிக்கிறாரு, அது டீமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் ஏஷலுக்கு பதிலா ஸ்காட் போலன் பிளேயிங் 11ல இணைக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியன் டீமும் பாத்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு ஒரு ஃபயர்ட் அப்பா தான் பாத்தீங்கன்னா வருவாங்க. அண்ட் இந்த பிங்க் பால் டெஸ்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியன் டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இல்ல. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒரு ஃபயர்ட் அப்பா ஸ்டீவ் ஸ்மித்தா இருக்கட்டும், இல்லைன்னா மார்னஸ் லொபுஷனா இருக்கட்டும், ஒரு பெரிய 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. பட் மொமெண்டத்தை கருதி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் டீம் இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. சோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.